அனைவரையும் பணிவாக வணங்கி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி, இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினை சீரும் சிறப்புமாக உலகமெங்கும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர் அனைவரையும் வணங்கி இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்ல இருக்கும். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, இன்று நாம் யோகமும் மனித மாண்பும் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இந்த தலைப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததொரு தலைப்பு. ஏனென்றால் இந்த யோகத்தை பற்றிய குழப்பம் ஆதி தொட்டு மனிதர்களிடையே இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த யோகம் என்பது நீண்ட காலமாக பயணித்து இன்று நம்மளுடைய மகரிஷி போன்றவர்களுடைய கருணையினால் நமக்கு எளிய முறையிலேயே வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இதனுடைய பயண தூரத்தை நாம கொஞ்சம் ஆராய்ந்தோம்னா அது நீண்டதொரு பயணத்தை எடுத்து வந்து அதை எந்த அளவிற்கு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு எளிமைப்படுத்தி இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி, இன்றைய மனித இனத்தினுடைய ஓட்டத்திற்கு தகுந்தது மாதிரி அனைவருக்கும் பயன்படும் வண்ணமாக நமது குருமார்கள் நமக்கு இதை ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவே இதனை நாம இந்த சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று சொல்லுகிறோம். எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகம் என்பதுதான் நமது யோகத்தினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அப்ப இது நமக்கு இன்று எளிமையாக நமது கைக்கு வந்து கிடைத்து விட்டது. அதுபோல இந்த மனித மாண்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் அப்படிங்கிறத பத்தியும் மாண்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாண்பு அப்படிங்கிற சொல்லு எதை விளக்குதுன்னா மகத்தானது என்று சொல்லுகிறது. அதாவது இப்ப நம்ம அந்த மாண்பு அப்படிங்கிறத இப்ப நிகழ்காலத்துல யாருக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, சாதாரணமா மாண்பு மிகு பாரத பிரதமர் என்று சொல்லுவோம், மாண்பு மிகு ஜனாதிபதி அவர்கள்னு சொல்லுவோம், மாண்பு மிகு முதலமைச்சர்னு சொல்லுவோம், மாண்பு மிகு அமைச்சர்கள் என்று சொல்லுவோம். இது ஏன் அவங்களுக்கு மாண்பு மிகு அப்படிங்கிற அடைமொழியை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த மாண்பு மிகு என்பது முதன்மைத்துவத்தை சொல்லுகிறது. இப்ப ஒரு நாட்டினுடைய தலைவராக ஒரு பிரதம அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு அந்த டாப் போஸ்டுக்கு வந்திருக்கவர்னு அர்த்தம். அதாவது எதிர்கட்சிகள்ல பாதி பேர் போட்டிருக்கலாம், போடாம இருக்கலாம், ஆனா அறுதி பெரும்பான்மையில அவங்க தானே வந்திருக்காங்க. அப்ப அந்த முதன்மைத்துவத்தை சொல்றதுதான் அந்த மாண்பு மிகு, மாண்பு அப்படிங்கிற சொல். அப்ப மனிதர்களுக்குள்ள ஒரு உயர்ந்த மாண்பு அப்படிங்கிறது இன்றைய வெளி உலகத்துல நாம இத மாண்புன்னு சொல்றோம். ஆனா அக உலகத்துல யாரையெல்லாம் நம்ம நல்ல மாண்பு மிகு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா, இன்னைக்கு நம்ம குருவை தொட்டு நமக்கு முன்னாடி நம்ம சக காலத்துல வாழ்ந்தவர்கள் பாரதி, விவேகானந்தர், ரமணர், அதுபோல ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர்கள்லாம் நமக்கு தெரிந்தவர்கள். இன்னும் தெரியாத யோகிகளும் இன்னும் தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா கபிலர்,
வேதவியாசகர், அதே மாதிரி பதஞ்சலி, இது மாதிரி திருவள்ளுவர் பெருந்தகை, இது மாதிரி அகத்தியர் முதலியோர்கள் யோக முயற்சியிலே அவர்கள் எல்லாம் இருந்து தனது அந்த யோகத்தினுடைய முடிவு நிலையை அறிந்து நூல் வடிவிலும் ஞான வடிவிலும் நமக்கு பல பணிகளை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த வரிசையிலே நாம அவை பிராட்டியையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒதுக்கி தள்ளிட முடியாது. அவங்களும் ஒரு ஞானத்தினுடைய உச்சநிலை தொட்டவர்கள். அவையும் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த மாண்பு அப்படிங்கிறது இன்றைய உலகத்துல இருக்கக்கூடிய மாண்பு என்பது ஒரு தலைமை பண்பை குறிப்பதாகவும், அக அளவிலே அவற்றை நாம் யோசிக்கும் போது நல்ல அறிவு நிலையிலே ஞான நிலையிலே உச்சம் தொட்டவர்களை, அதாவது இன்றைய வார்த்தையிலே சொல்லணும்னா ஞானிகளை, ஞான நிலையை அடைந்தவர்களை மாண்பு மிக்க மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதனால்தான் நான் இதை சொன்னேன். இந்த தலைப்பு என்பது சற்று வித்தியாசமான உயர்தரமான ஒரு தலைப்பு. அப்ப இந்த தலைப்பை நாம் அணுகுவதற்கு முன்பு இது யாருக்கு, இப்ப இந்த தலைப்புல நாம சிந்திக்கிறோம்னா இந்த தலைப்பு யாருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தலைப்புல நம்ம சிந்திக்கும் போது அந்த தலைப்பு யாருக்கு அப்படின்னு தெரியணும். இப்ப உதாரணத்திற்கு நாம போய் ஒரு சுய முன்னேற்றம் பற்றி பேசுகின்ற ஒரு அரங்குல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா அது சுயமாக முன்னேற துடிப்பவர்களுக்கான அரங்கு. அங்க சொல்லக்கூடியவர் சுய முன்னேற்றம் எப்படி அடையணுங்கிறத பத்தி அவர் சொல்வார். இன்னொரு இடத்துல ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியில போய் உட்கார்ந்தோம்னா அங்க நகைச்சுவையே பிரதானமாக இருக்கும், பொழுதுபோக்கு தான் அங்க பிரதானமாக இருக்கும். ஆனா இங்க நாம எல்லாருமே யோகிகள், யோகத்தை கற்றவர்கள். இந்த யோகிகளுக்கான ஒரு சொற்பொழிவு. என்னடா நம்ம இன்னும் இவர் யோகின்னு ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு ஊர்ல 5000 ஜனத்தொகை இருக்கலாம், 10,000 ஜனத்தொகை இருக்கலாம். நம்மை போன்று மனவளக்கலையிலே தியானம் பழகுபவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பமாகத்தான் இருக்கும். 5000 பேர் கொண்ட ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தா அதுவே பெரிய அதிசயமா இருக்கு. பெரிய பெரிய ஊர்கள்ல இருந்து சின்ன சின்ன குழுக்களாகத்தான் நம்மளால ஒண்ணு சேர முடியுதே ஒழிய, இந்த உலகத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 800 கோடி பேருக்கும் இது மிக அருகிலேயே இருந்தால் கூட அவர்களால இந்த யோக முயற்சியில் அவங்களால ஈடுபட முடியல. கோயிலுக்கு போவாங்க, வரிசையில மணிக்கணக்கா நிற்பாங்க, தான் ஈட்டிய செல்வங்கள் எல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் தருகின்ற சுகத்தை இந்த யோகத்துல அவங்களால யோகத்துக்குள்ள அவங்களால வர முடியல. அது ஏன்னு பார்த்தோம்னா அவர்கள் போகியாக இருக்கிறார்கள். இது என்ன போகி அப்படின்னா, இந்த உடலுக்கு கிடைக்கின்ற சுகத்திற்கு ஆசைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதான் போகம். இந்த 5 இந்திரியங்களின் வழியாக கிடைக்கின்ற பொருட்களை அனுபவிக்கின்றதிலே கிடைக்கின்ற சுகத்தை அவர்களால விட்டுட்டு வர முடியல. அப்ப யோகி என்பவர் யார், போகி என்பவர்கள் யார்? அப்ப அந்த போகத்தை அவங்களால விட்டுட்டு வர முடியாது. வருவாங்க, கத்துக்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா திருப்பி அந்த போகத்துக்குள்ள, அந்த போகத்தை விடுவதற்கு மனம் இல்லாமல் அந்த மயக்கத்துக்குள்ள மறுபடியும் போய் விழுந்துருவாங்க. அப்ப அந்த யோகம் ஒரு மனிதனுக்கு சித்தி ஆகணும்னா, அப்ப யோகி யாருன்னா பற்றுக்களை துறப்பதற்கு முன் வருபவர் தான் யோகி. கொஞ்சமாவது தன்னுடைய பற்றுக்களை துறக்க வேண்டும். இப்ப என்ன பிரச்சனை வரும், இவர் என்ன பற்றுக்களை துறக்கணும்னு சொல்றாரு, அப்ப பற்றுனா நான் எப்படி அதை பற்றை துறப்பது? அப்ப இதுக்கு தான் நமக்கு குருவனுடைய துணை தேவைப்படுகிறது. அப்ப பழங்கால நூல்கள்ல இந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம சாமானிய மாணவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மகரிஷி கிட்ட கேட்டா மகரிஷி தெளிவா சொல்வார்.
பற்றுக்களை துறத்தல் என்பது உறவிலே கொண்ட துறவே துறவரம் சொல்ல. உறவை துறக்க சொல்லல, மனைவியை துறந்துருங்கன்னு சொல்லல, எந்த சாஸ்திரமும் சொல்லல, எந்த குருமார்களும் சொல்லல. அதை விளக்கணும். நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா அந்த காரை திறந்துருங்கன்னு சொல்லல, வீடு வச்சிருக்கீங்கன்னா அந்த வீட்டை திறந்துருங்கன்னு சொல்லல, நீங்க ஒரு உயர்ந்த பதவியில இருக்கீங்கன்னா அந்த பதவியை திறந்துருங்கன்னு சொல்லல. அந்த பதவியில நாம வைத்திருக்கின்ற பற்று கர்வத்தை துறக்க சொல்ற. இந்த கார் வைத்திருக்கிறேன் என்பதில் வச்சிருக்கக்கூடிய கர்வத்தை துறங்கள்னு சொல்ற. என்னிடம் இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறதுன்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை துறக்க சொல்ற. அவ்வளவுதான் துறவுங்கிறது. பொருட்களை ஒருபோதும் துறக்க முடியாது. இப்ப கண்ணையோ காதையோ நம்ம ஒருபோதும் துறக்க முடியாது. நாம இந்த உலகத்துல ஜீவித்துத்தான் ஆகணும். இந்த உடலோடும் இந்த மனதோடும் இருக்கக்கூடிய சௌரியங்களோடும் நம்ம ஜீவித்துத்தான் ஆகணும். ஆனா அதன் மேல கொண்டுள்ள அட்டாச்மெண்ட், அதன் மேல கொண்டுள்ள ஒரு பசை போன்ற ஒரு பற்று, நான் அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து அந்த பற்று நீங்குகின்ற தன்மை, இதுக்குதான் நாம தவத்திற்காக உள்ள வந்திருக்கோம். அப்ப இது எப்படி வரும்? ஏன் நம்மெல்லாம் இந்த யோக முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறோம்? இப்ப அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மனித சரீரம் என்பது கிடைப்பதற்கு அரிய ஒரு சரீரம். இது சாதாரணமாக நமக்கு கிடைச்சிடல. இதை எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மனித சரீரம் சிறந்த சரீரம் அப்படின்னு. அது எப்படி சிறந்த சரீரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திடீர்னு நம்ம இந்த மாதிரி வந்துட்டோமா, அல்லது முற்பிறவிகளை பத்தி சொல்றாங்களே, கர்மாக்களை பத்தி சொல்றாங்களே, சஜீவ கர்மம் சொல்றாங்க, பிராரப்த கர்மம் சொல்றாங்க, ஆகாமிய கர்மம் சொல்றாங்க. இந்த கர்மாவை பற்றி நமக்கு தெளிவான விளக்கம் இல்லையே. ஜென்ரலா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப உண்மையிலேயே இந்த மனித சரீரம் என்பது புனிதமானது தானா? அப்ப இதுல எல்லாம் நமக்கு சந்தேகங்கள் இருக்காது. அப்ப இந்த இடத்துல நம்ம அவை பிராட்டியை நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த அவை பிராட்டியினுடைய ஒரு பாடல். அரிது அரிது மானிடராய் ஆதல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. அப்ப அரிது அரிது மானிடராய் ஆதல் அரிது. அப்ப இந்த மானிடராய் ஆதல் அரிது என்பதற்கு பின்பு அவங்க ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சிருக்காங்க. மேலோட்டமா பார்த்தோம்னா இது இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓ, மனுஷனா பிறக்கிறதே ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உணர்ந்து அறிந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இது எல்லாத்துக்கும் சாதாரணமா தெரிஞ்சதுதான். இந்த உடலே ஊனமுற்ற உடலா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஞானத்திற்கு தகுதி இல்லாத இதா போயிடும். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஒருவேளை இந்த மாதிரி கிடைப்பதற்கரிய இந்த உடல் கிடைத்தும், அப்படி கிடைச்ச உடல் பரிபூர்ணமாய் இருந்தும் திருப்பி போகத்துக்குள்ளேயே மனிதர்கள் விழுந்துருவாங்க. அந்த போகத்திலிருந்து விழிப்படைந்து ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்த காலையும், அதுவும் கிடைச்சிருச்சு. நல்ல ஞானம் கிடைச்சிருச்சு, நல்ல கல்வி கிடைச்சிருச்சு. தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானத்தை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு ஈஸியா உபதேசிச்சிடலாம், தவத்தை பத்தி மற்றவங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் வாழி வழி திறந்திடுமே, சொர்க்கத்திற்கான வாசல் உனக்கு திறந்திடும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த மனித சரீரம் என்பது கிடைப்பதற்கு அரிய சரீரம்.
அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக்கணும். எப்படி கிடைச்சிருக்கு, இதை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சாதாரணமாக புல் முதல் பூண்டுகள் வரை சாதாரண ஒரு எறும்பு, ஒரு யானை, ஒரு முயல், ஒரு ஒட்டகச்சிவிங்கி, ஒரு அணிலு, எலி, எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்ட சரீரங்கள். அந்த சரீரத்துக்குள்ள உயிர் இருக்கு, அந்த சரீரத்துக்குள்ள ஆன்மா இருக்கு. அப்ப அந்த மனித உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒரு எலி, ஒட்டகச்சிவிங்கி, யானை, எறும்பு முதலிய அனைத்திலும் இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒன்றுதான். ஆன்மாவுக்குள்ள மாற்றம் இல்லை. அது ஒரு ஒளி பிரகாவம், அது ஒரு லைட், அது அறிவு பொருள். இத மகரிஷி சொல்றார். அறிவாக அந்த அறிவு பொருள் தான் இந்த உடலுக்குள்ள இருக்கிறது. ஆனா அந்த அறிவு அந்தந்த உடலுக்கு தகுந்தது மாதிரி எல்லை கட்டப்பட்டு இருக்கிறது. அது ஒரு லிமிடேஷன்ஸ். இப்ப யானைன்னு எடுத்துக்கிட்டோம்னா உருவத்துல அது பெருசா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அது எவ்வளவு பார்க்க முடியுமோ, எதை சாப்பிட முடியுமோ, எந்த வகையில இனப்பெருக்கம் பண்ண முடியுமோ, அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி அது யோசிக்க முடியாது. அது போல ஒரு முயல்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த முயலுக்குன்னுடைய உடல், அதனுடைய வேகம், அது இயற்கை பகைவர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல், அதனுடைய உணவு, மற்ற எல்லா விஷயங்களும் அதுக்கு எல்லை கட்டப்பட்டு இருக்கிறது. இது மாதிரிதான் எறும்பு முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் உள்ள இருக்கக்கூடிய அறிவு என்ற சேதனம் ஒன்றுதான், ஆனால் அது உடலால் எல்லை கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எங்க பரிணாமம் நடக்கிறது? ஒரு பிறவி இன்னொரு பிறவியாக, இன்னொரு பிறவி இன்னொரு பிறவியாக அங்க நடப்பதற்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, இந்த எறும்புகள்ல லட்சக்கணக்கான எறும்புகள் இருக்கலாம், கோடிக்கணக்கான எறும்புகள் இருக்கலாம். அந்த எறும்புகளுக்குள்ள ரெண்டு தன்மைகள் தான் இருக்கிறது. ஒன்று, அந்த எறும்பு சரீரத்துக்குள்ளே இருந்து போகத்தையே விரும்பி கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், அது போகத்திலேயே மறுபடியும் சுழன்று கொண்டிருக்கும். அதுல ஏதாவது ஒரு எறும்பு இந்த எல்லை கட்டிய சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடையணும்னு விருப்பம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்புனாலேயே துன்பப்பட்டோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ அல்லது இயற்கை சீற்றத்தினாலேயோ இந்த உடல்ல இருந்து நான் விடுதலை அடையணும், இந்த உடல் எனக்கு சிறைப்படுதுன்னு அது நினைச்சுச்சுன்னா அது ஊர்வனவுல இருந்து அது பரப்பனவாக மாறுகிறது. சில எறும்புகள் பறக்க துவங்குகிறது. அப்ப இது மாதிரி அந்த விடுதலை வேட்கை, இந்த உடல் என்ற சிறையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த ஜீவராசிகளுக்குள் வேட்கை வருகிறதோ அந்த வேட்கை தான் புண்ணியம். எந்த ஜீவராசி தன்னுடைய புலன் மயக்கத்தினாலே போகத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறதோ அதை மீண்டும் அந்த சரீரத்தையே, அதை விட தாழ்ந்தோ அதை விட அந்த மாதிரியான சரீரங்களையே மறுபடியும் எடுக்கிறது. அப்ப தன்னுடைய விடுதலை வேட்கை என்பதுதான் புண்ணியம், தன்னுடைய போக வேட்கை என்பதுதான் பாவம். ஏன்னா அவைகள்லாம் எந்த பாவமும் செய்யறது இல்லை, அவைகளுக்கு சாய்ஸே கிடையாது. அப்ப போய் ஒரு புலி போய் பாவம் பண்ணுச்சுன்னா அதுக்கு there is no any chance. அது எதையாவது ஒன்றை வேட்டையாடி சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப யாருக்கு சாய்ஸ் இருக்கு? அப்ப அது மாதிரி வேட்கையில அப்ப அதுவும் பரிணாமத்தின் அடிப்படையில தான் நடக்க முடியும். திடீர்னு ஒரு எறும்பு யானையா பிறந்துட முடியாது. அந்த எறும்புக்கு மேல்நிலையில இருக்கக்கூடிய அந்த விடுதலை வேட்கை அதுக்கு நேரா மேல இருக்கக்கூடிய ஒரு வேட்கையை தரும். அங்கேயும் அந்த அறிவினுடைய தன்மை என்னன்னா அங்கேயும் போய் அந்த வேட்கை தொடரும். அதான் அந்த அறிவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அந்த உடல்ல கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு இந்த உடலும் ஒரு எல்லைக்குட்பட்டது இருக்கிறது, எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அல்லது துன்பம் எனக்கு மேலோங்குகிறது அப்படின்னு அதுல இருந்து மேலோங்கும். அதே மாதிரி பரிணாமத்தின் அடிப்படையில அது ஒவ்வொரு பிறவிகளாக தாண்டி அந்த விடுதலை வேட்கையும் அறியாமையும், அப்ப இந்த போக நுகர்ச்சி தான் அறியாமை, இந்த விடுதலை வேட்கை தான் அறிவு. இந்த அறிவும் இந்த அறியாமையும் ஒரு சமன் சேர ஒருங்கிணைக்கும் போதுதான் மனித சரீரம் கிடைக்கிறது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறது அதுதான். எறும்பா இருக்கும் போதே போகத்திலேயே மூழ்கி கிடந்தோம்னா எறும்பாவே இருக்க முடியாது.
ஒரு நண்டாகவோ நத்தையாகவோ இருக்கும் போதே போகத்திலே மூழ்கி கிடந்தால் போகத்திலே இருக்க வேண்டியது. அப்ப அந்த விடுதலை வேட்கையின் வெளிப்பாடாக மனித சரீரம் அப்படிங்கிறது ஒரு மனமானது முழுமையாக வளர்ச்சியுற்ற ஒரு சரீரம். அதுபோல இந்த மனிதனுக்கு மட்டுமே சாய்ஸ் இருக்கு, தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது. நான் அறத்தை தேர்ந்தெடுப்பதா அல்லது போகத்தை தேர்ந்தெடுப்பதா, தனது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இந்த மனித சரீரத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு பொருளுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த சாய்ஸ் இல்லை. 40,000 வருஷத்துக்கு முதல்ல இருந்த யானை இன்னைக்கு வரைக்கும் யானையா தான் இருக்கு. ஆனா மனிதன் ஒரு 2000 வருஷத்துக்கு முதல்ல இருந்த மனிதனாக இன்னைக்கு இல்ல. அறிவுபூர்வமாக வளர்ந்திருக்கிறான், சிந்தித்திருக்கிறான், அடுத்த தலைமுறைக்கு தனது சிந்தனையையும் செயல்பாடுகளையும் விட்டு சென்றிருக்கிறான், எவ்வளவோ வளர்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இதத்தான் அவை பிராட்டி முதல் வரியிலே சொல்லுகிறார்கள். அது மாதிரி கிடைத்த சரீரம், கிடைத்த சரீரம், இந்த சரீரமும் குறைபாடில்லாமல் கிடைத்து விட்டது. அதுல முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, ஞானமும் கல்வியும் ஒரு மனிதனுக்கு அமையப்படணும். அப்படியே இங்க மனித சரீரம் எடுத்து படிக்க முடியாத, நல்ல குரு அமையாத, நல்ல சாஸ்திரங்கள் கிடைக்காத அல்லது நல்ல வழிமுறைகள் கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் போய் வேற எங்கேயோ இப்ப மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு யோகம்ங்கிற பேர்லயும் வேற ஏதோ பேர்ல இன்னைக்கு மனிதர்களை பணம் பிடுங்குகின்ற எவ்வளவோ பேர்கிட்ட இவங்க போய் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல குருவும் நல்ல கல்வியும் அமையிறது ரொம்ப பெருமைன்னு அவர் சொல்றாரு. அப்படி பார்க்க போனா நமக்கு வேதாத்ரி மகரிஷி போன்ற அறிவியல் பூர்வமான ஒரு சிந்தனையாளர்களும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட உபதலைவர்கள் உள்ளிட்ட பெரும் பேர் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு வரி சொல்றாங்க அவை பிராட்டி, தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அந்த தானம் செய்வதற்கான நம்மகிட்ட என்ன இருக்கணும்? நம்மகிட்ட அந்த செல்வமும் அந்த கல்வியும் அந்த தயை உணர்வும் இதெல்லாம் அமைஞ்சு கொடுக்கணும். கொடுக்கறது எப்படி? இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாம கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்குவம் அமைந்தால் முழு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க அவை பிராட்டி சொல்றாங்க. இதே கருத்தை திருவள்ளுவர் சொல்றார். திருவள்ளுவர் அவர் ஒரு பாணியில எப்படி சொல்றாருன்னா, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று தனது 2வது குறள்ல முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து பாடி முடிச்சோடனே, அப்ப திருவள்ளுவர்கிட்ட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லி முடிச்சோடனே 2வது குறளாக என்ன சொல்றாரு? கற்றதனால் ஆய பயன் என்கொள். ஒரு மனிதன் கற்றதனால் ஆகக்கூடிய பயன் என்ன என்றால், வாளறிவன் நற்றால் தொழார் எனின், இறைவனுடைய பாதத்தை அடையாதது, இறைவனுடைய வீட்டை அடையாத கல்வி பயனில்லாத கல்வி. அல்லது நாம் கற்கின்ற கல்வி அனைத்துமே இறைவனுடைய வீட்டைக்கென்று சேர்ப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப திருவள்ளுவர் இப்ப நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, சரி திருக்குறள் அறநூலா யோக நூலா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சது திருக்குறள் அறநூல் அப்படின்னு. ஆனா திருவள்ளுவர் யோகமும் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் எப்படிப்பட்ட யோகத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த மனித மாண்பிற்கு திருவள்ளுவர் வழி சொல்லி இருக்கிறார். அவர் எப்படி வழி சொல்லி இருக்காருன்னா, திருவள்ளுவர் தனது இல்லறத்திலே அவர் கர்மயோகத்தை சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் துறவரத்திலே ஞான யோகத்தை சொல்லியிருக்கிறார். துறவரம் என்பது ஞான யோகம், இல்லறம் என்பது கர்மயோகம். ஏன்னா இந்த இல்லறம் என்பது அன்பு விருத்தியாகின்ற நிலை. மனிதருக்குள்ளே அன்பு பெருகி அந்த அன்பு தன்னிடம் இருந்து ஒரு குடும்ப அளவிலே விருந்து, தன்னிடம் இருந்து மனைவி அளவிலே விருந்து,
மனைவி அளவிலே இருந்து பிள்ளைகள் அளவிலே விரிந்து, பிள்ளைகள் அளவிலே இருந்தது சமூக அளவிலே விருந்தோம்பல் முதலிய விஷயங்களிலே விரிந்து, அதுக்கு பின்னாடி மனம், மொழி, வாக்கு இவைகளால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நீக்கி, அதாவது ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை, பிறனில் விளையாமை, சோ இது மாதிரியான மன ஒடுக்கம், இது மாதிரியான விஷயங்கள்ல கொண்டு போயினோம்னா அது எங்க போய் முடியும்னு நிப்பாட்டுவார்னா, அதாவது புகழ்ல கொண்டு போய் நிற்கும். இந்த மாதிரி அன்பு விருத்தியாக சும்மா ஒரு முகஸ்துதி பாடுவது அல்ல புகழ் என்பது. ஒருத்தவங்களை சும்மா பாராட்டுவது அல்ல புகழ் என்பது. புகழ் என்பது உண்மையிலேயே இந்த சமூகம் தான் ஆற்றிய செயலுக்காக நிகழ்த்துகின்ற ஒரு வகையான பாராட்டுரை, அதுதான் புகழ். அந்த புகழ் அப்படிங்கிறது தான் ஒரு இறுதி நிலை. அப்ப அந்த புகழுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு? ஈகை. ஈகைக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு? ஒப்புரவு. ஒப்புரவு அப்படிங்கிறது தர்மமும் தானமும் ஒரு மனிதனுக்கு புகழை கொடுத்து விடும். இதுதான் அவர் இல்லறத்துல சொல்லக்கூடியது. அப்ப இதுதான் கர்மயோகமும். அப்ப அந்த கர்மயோகம் என்பது அன்பை விருத்தி செய்கின்ற நிலை. இப்ப அன்பு விருத்தி ஆயிடுச்சு, அதுக்கு பின்னாடி அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா அருள்ல கொண்டு போய் விட்டுரும். தொடர்புடையாரிடத்தில் செய்கின்ற அன்புக்கு பேரு அன்பு. தொடர்பு இல்லாதவரிடத்திலும் நாம் காட்டுகின்ற அன்பிற்கு பேரு அருள். இப்ப இவர் சொல்லுவாரு, நம்ம வள்ளல் பெருந்தகை, அதாவது வாடுகின்ற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிருக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது, ஒரு பசுவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா சம்பந்தமில்லாத எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து இறங்குகின்ற தன்மைதான் அருள். அப்ப அந்த துறவரத்தை 2 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று ஞானம் என்றும் இன்னொரு பகுதியை விரதம் என்றும். அப்ப அந்த விரதம் என்பது என்ன? புலனடக்கம். இந்த 5 புலன்களை நாம அடக்க பழகினால்தான் யோக முயற்சியிலே நாம வெற்றி அடைய முடியும். மனிதன் மாண்புள்ள மனிதனாய் மாற வேண்டும் என்றால் இந்த 5 புலன்களை நாம அடக்கியே ஆகணும். இந்த மனதை பொறிவழி செல்ல விடாமல் இந்த மனதிற்கு ஒரு பூட்டு நம்ம போட்டே ஆகணும். அப்ப அதற்குத்தான் அவர் என்ன சொல்றாரு? விரதங்கள். விரதங்கள் என்ன சொல்வாரு? புலால் மறுத்தல், கல்லாமை, பிறன் பொருளை இந்த மாதிரி கல்லாமை, தவம், இது மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் விரதங்கள்ல சொல்றாரு. ஞானத்துல மெய்யறிதல், அது மாதிரி அவா அறுத்தல், இது மாதிரியான விஷயங்களை ஞானம் அப்படிங்கிற பகுதியில அவர் சொல்றாரு. அப்ப இப்ப என்ன சொன்னாரு? என்ன வகையில நமக்கு வழி நடத்துறாரு? இப்ப ஒரு கர்மயோகத்தையும் ஒரு ஞான யோகத்தையும் காமிச்சிட்டு அவரு ஞானிக்கு சில லட்சணங்களை சொல்றாரு. யார் ஞானி அப்படின்னா, அவருடைய பாயிரவியல்ல அற்புதமாக நீத்தார் பெருமை அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அந்த நீத்தார் பெருமையில ஒரு குறள்ல அவர் சொல்றார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று ஒரு குறள்ல சொல்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இன்னைக்கு இது போன்ற உயர்ந்த நீதி நூல்கள் சும்மா பெயரளவுல யாருக்குமே சொல்லிக் கொடுக்கப்படாமல் சும்மா இருக்கே ஒழிய, இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நமது பாட்டன்களுடைய சொத்து. அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது கருணை கொண்டு நமக்கு பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள். ஆனா என்ன பண்ணிருக்கோம்? அது எங்க இருக்குன்னே தெரியாம நம்ம இருக்கோம். பாயிரவியல், அதாவது 3வது அதிகாரத்திலேயே இந்த விஷயத்த சொல்றாரு. ரொம்ப அற்புதமாக மனித இனத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்பதற்கு பரிமேலழகர் ஒரு விளக்கம் எழுதுகிறார். ஒழுக்கத்து நிற்க, ஒரு மனுஷன் ஒழுக்கத்துல நின்றால் அறம் பெருகும். அவங்களுக்குள்ள ஒரு அற உணர்வு வரும். அற உணர்வு வர பாவம் குறையும். பாவம் குறைய அறியாமை நீங்கும்.
அதாவது ஒரே ஒரு விஷயத்துல நீங்க இவ்வளவு வேலையும் நம்ம செய்ய தேவையில்லை. ஒழுக்கத்துல ஒரு மனுஷன் நின்னா அவங்களுக்குள்ள இயற்கையாகவே அறம் அப்படிங்கிற குணம் அவங்களுக்குள்ள வந்துடும். அறம் வந்துட்டாவே நமக்குள்ள பாவம் குறைஞ்சு போயிடும். பாவம் குறைய அறியாமை நீங்கும். எப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் குறையுதோ அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை நீங்கும்னு வள்ளுவர் சொல்றார். அறியாமை நீங்கிய நித்திய அனித்திய வேறுபாட்டு உணர்வு தோன்றும். எப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை நீங்குதோ அப்பதான் இந்த உலகத்துல எது நித்திய பொருள், நித்திய பொருள்னா நிலையான பொருள் எது, எது பொய் பொருள், அதாவது அனித்தியம். எல்லா சுகங்களும் இந்த உலகத்துல அனித்தியம்தான். அந்த உணர்வு மனுஷனுக்குள்ள வரணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை நீங்கி அறிவு தோன்றும் போதுதான் அது வரும்னு சொல்றார். நித்திய அனித்திய உணர்வுகள் தோன்றுவதால் பிறவி துன்பங்கள் புரியும். அப்புறம்தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த பிறவியில நம்ம படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பிறவியே துன்பம் என புரிய வீட்டின் கண் ஆசை தோன்றும். இந்த பிறவியே தோன்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையில மனிதர்களுடைய மனம் ஈடுபடும். வீட்டின் கண் ஆசை தோன்ற பிறவிக்கு காரணமாகிய பயனில்லாத செயல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு காரணமாகிய யோக முயற்சிகள் தோன்றும். இப்ப நம்ம எல்லாம் யோகிகளா இருக்கோம்னா எத்தனை படிநிலைகளை கடந்து இப்ப உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பிறவியில நாம பண்ண அந்த விடுதலையினுடைய வேட்கை நமக்கு நல்ல ஒரு குருவை கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த யோக முயற்சியில ஈடுபடுறதுக்கு இத்தனை படிநிலைகளை கடந்து வந்தாதான் யோக முயற்சிகள்லயே மனிதன் ஈடுபட முடியும். அதனாலதான் நான் வெளியில இருக்கவங்களை போகிகள் அப்படின்னு சொன்னேன். யாரையும் மட்டப்படுத்துறது நம்முடைய நோக்கம் இல்லை. அப்ப யோக முயற்சி தோன்ற மெய்யுணர்வு பிறக்கும். இந்த யோக முயற்சி நமக்குள்ள ஒரு மெய்யுணர்வை தோற்றுவிக்க வேண்டும். மெய்யுணர்வு என்பது என்ன? இறையுணர்வு. நம்முடைய யோக முயற்சிகள் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? மகரிஷி என்ன சொல்றாரு? இறையுணர்வு. இறையுணர்வு வார்த்தைக்கு வார்த்தை அவர் என்ன சொல்றாரு? இறையுணர்வை பெற வேண்டும். இறையுணர்வை பெறத்தான் எல்லா விஷயமும் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மெய்யுணர்வு மனிதர்களின் புறப்பற்றாகிய எனது என்பதிலிருந்தும் அகப்பற்றாகிய நான் என்பதிலிருந்தும் நம்மை விடுவிக்கும். நமக்குள்ள அடிக்கடி மகரிஷி சொல்றது என்ன? எனது என்ற பற்றிலிருந்தும் நான் என்ற பற்றிலிருந்தும் மனிதர்கள் வெளியேறணும். எனது என்பது என்னது? மமகாரம். நான் என்பது அகங்காரம். அப்ப இந்த ரெண்டும் நீங்கணும்னா இந்த ஸ்டெப் எல்லாம் கடந்து வந்தாதான் இது ரெண்டும் நீங்கன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்க. அப்ப இதெல்லாம் யோகத்தினுடைய உச்சநிலையை அடைந்தவர்கள். அப்ப அதே வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய அப்படிங்கிறது என்ன? செயற்கரிய செய்வன பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அப்படின்னா செயற்கு எளிய அப்படிங்கிறது எதுன்னு கேட்டோம்னா மனம் வேண்டியவாறு அதனை பொறிவழிகளால் புலன்களில் செலுத்தலும் வெகுழ்தலும் ஆம் அப்படின்னு பரிமேலழகர் எழுதுறார். அதாவது மனம் எந்த வகையில நம்மளை ஈடுபடுத்துதோ அதுபடியெல்லாம் பொறிவழியா போய் வெகுளும் அப்படிங்கிறது திருட்டை அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி வெகுழ்தல் சினத்தை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையை நம்மாடு பொறிவழி போன வழியில செலுத்துறது சிறியவர்கள் செய்வது. செயற்கு எளியன ஆவன இதுதான் சிறியவர்கள் செய்வது. செயற்கு அரிய என்பது இயமம் நியமம் முதலிய எண் வகை யோக உறுப்புகள் ஆகும். அவர் எழுதுறார். அப்ப நம்மளை போன்ற யோகிகள், நம்மை போன்ற தியானத்தை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், நம்மை போன்ற நல்ல குருவை பெற்றவர்கள் இந்த எண் வகை யோக உறுப்புகளின் இந்த சாதனை மூலமாக இந்த வீடு வேற்றை அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள். அப்ப இது மாதிரி நீங்க 3வது அத்தியாயம் வாசிப்பதற்கு கிடைப்பவர்கள் கொஞ்சம் அதெல்லாம் போய் வாசிச்சு பாருங்க.
குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு சொற்பொழிவுங்கிறது சும்மா நம்மளும் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல எறும்பை விட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப நேர்மையாக வாழணும்னு இருக்கக்கூடியவங்க, ரொம்ப உழைப்பால உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய நேரத்தை இங்க கொடுக்குறீங்கன்னா அது இது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இலக்கை அடைவதுதான் நம்மளுடைய குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அப்ப உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து. உரனெனும் தோட்டியான் என்பது அதாவது இந்த யானை பாகன் தன் கையில் வைத்திருக்கின்ற ஒரு அங்குசத்தை சொல்லுகிறது. அப்ப இந்த புலன்கள் 5 புலன்களும் 5 மதம் கொண்ட யானைக்கு சமம். நான் ஏன் திருப்பி வலியுறுத்துறேன்னா, புலனடக்கம் இல்லாமல் மன அடக்கம் இல்லாமல் நாம யோகத்துல சித்தி பெற முடியாது. ஏன்னா அது நாமளே ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்மளே இதெல்லாம் அவர் சொல்லலையே இவர் சொல்லலையேன்னு நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நாம போய் எடுத்துட்டு இருக்கலாம். அதான் மகரிஷி ஒரு விஷயத்த அருமையா சொல்லுவார். தவம் செய், தவம் உனக்கு வேண்டியதை செய்துவிடும் அப்படின்னோடனே. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறோம், தவம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு தேவையான கார தவம் கொடுத்துருமோ, நமக்கு தேவையான வீட்டை தவம் கொடுத்துருமோ, நம்ம புள்ள குட்டிகளுக்கு கல்யாணம் காட்சியை அது முடிச்சு வச்சிருமோ அப்படின்னு. அது நம்மளுடைய தரத்துக்கு நாம யோசிக்கிறது. ஆனா மகரிஷி போன்ற ஞானிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. உனக்கு வேண்டியது என்பது முற்றிலுமான விடுதலை, அந்த விடுதலையை அது தரும் என்றுதான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே ஒழிய, நம்ம சௌரியத்துக்கு நம்ம என்ன யோசிச்சுக்கிறது, தவம் செய்தால் நமக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அதனால இது ரொம்ப ஆழமான ஒரு புரிதல். அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். திருவள்ளுவரை போன்ற யோகத்தை இந்த உலகிற்கு சொன்னவர் வேறவங்களும் இல்லை. நடைமுறை சார்ந்து இந்த உலகத்திற்கு அவர் விளக்கி சொன்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமானவை. அது தவிர நம்மளுடைய தமிழ் நூல்கள் நமக்கு ஏராளமான யோக சாதனையை நமக்கு வழங்கி இருக்கிறது. எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இப்ப இந்த படிநிலைகளை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன அந்த படிநிலை? இப்ப சாமானியமா இருக்கேன் சார், நீங்க காலையில இருந்து நீங்க ஒரு 1/2 hour பேசுனீங்க, ஆனா இதுக்கு என்ன வழிமுறை, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதற்கு நம்மளுடைய யோக நெறிகள் காட்டுகின்ற வழிமுறைகள் என்ன அப்படின்னா, நாம அதை கொஞ்சம் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அது நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் ரொம்ப பேருதவியாக இருக்கும். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம மனிதர்களாக பிறந்து விட்டோம். மனிதர்களாக பிறந்துட்டோம்னா இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய போகங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த முன்னாடி மகரிஷி சொன்னது மாதிரி ஒரு சின்ன விழிப்பு நிலையில எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கார் வச்சுக்கலாம், வீடு வச்சுக்கலாம், செல்வங்கள் செல்வாக்கியங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். அதுல இருந்து அகங்காரத்தை நீக்கணும். அந்த அகங்காரத்தை நீக்குகின்ற செயலுக்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற பெயர் தான் கர்மயோகம். இந்த கர்மயோகம் என்றால் என்னன்னா, அந்த பலனை தியாகம் செய்து விடுவது. எல்லா செயல்கள்லயும் உற்சாகமா ஈடுபடுவதுதான். ஆனா அந்த பலனை தியாகம் செய்வதுன்னா, பலன் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அந்த பலனை அனுபவிக்க கூடாதுன்னு இல்ல, அந்த பலன் என்னால் தான் நடந்தது அப்படிங்கிற அகங்கார தியாகம். அந்த பலன் இப்ப என்னாலதான், என்னுடைய முயற்சியினாலதான் நான் வீடு கட்டினேன், என்னுடைய முயற்சியினாலதான் நான் எல்லாம் பண்ணேன், என்னுடைய முயற்சியினாலதான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணுனேன்னு நம்ம நினைக்கிறதுல இருந்து, இல்ல எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி நின்றுதான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது, அதுதான் எனக்கு என்னுடைய இயக்கத்திற்கான கூலியை அதுதான் தருகிறது, என்னுடைய வாழ்க்கையை அது ஒரு வகையில தீர்மானிக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு நிலை ஏற்படுவதைத்தான் கர்மயோகம்னு சொல்றாங்க. அந்த தெளிவு நிலை ஏற்பட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னொரு பலனை கொடுக்கும். அந்த கர்மயோகம், அந்த தெளிவு நிலை, அதாவது தனக்குள்ள அகங்காரம் குறைஞ்ச உடனே அது நமக்கு ஒரு பலனை தரும். என்ன அதுனா, மன தூய்மையை கொடுக்கும். இந்த கர்மயோகத்துல ஈடுபட நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் அது உங்களுக்குள்ள ஒரு மன தூய்மையை கொடுக்கும். அப்ப அந்த மன தூய்மை உங்களுக்குள்ள என்னத்தை காட்டும்னா, அப்ப இங்கதான் நம்ம மகரிஷி நம்மள ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த மன தூய்மை மனுஷனுக்கு கிடைச்சவங்களாலதான் தியானத்துல அமர முடியும். ஒரு தியானம் அவங்களாலதான் செய்ய முடியும். ஒரு தியானம் 20 நிமிஷம் சித்தி ஆகணும்னா
அன்றைய 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் நீ ஒழுங்கா இருந்தாதான் அந்த 20 நிமிஷம் தியானம் சித்தியாகும். அப்படி இல்லைன்னா சித்தி ஆகாது. நம்ம சும்மா உட்காரலாம், நம்மளே ஏமாத்திட்டு இருக்கலாம், நம்மளே என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தியானம் சித்தி ஆகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் ஒழுங்கா இருக்கணும். அப்ப இந்த மன தூய்மை நமக்கு 3 பலங்களை கொடுக்கும். இப்ப சினப்படக்கூடாது அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாரு, இங்க அகத்தாய்வுல சொல்லிட்டோம். ஆனாலும் சினப்படுறோம். கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் கவலைப்படுறோம். அப்ப செய்தியாக எனக்கு தெரிஞ்சிருச்சு, அறிவு கிடைச்சிருச்சு, ஆனால் அதை மாற்றிக்கொள்வதற்கு தேவையான திறன் கிடைக்கல. திறனுங்கிறது வேற, சக்தி. அந்த சக்தி இருக்கிறவங்களாலதான் சினப்படாமல் இருக்க முடியும். அந்த சக்தி இருக்கிறவங்களாலதான் ஒரு கவலைப்படாமல் இருக்க முடியும். அப்ப சக்தி நிலை என்பது வேறு. அந்த சக்தி நிலையை எது கொடுக்கும்? தவம் கொடுக்கும், மன தூய்மை கொடுக்கும். அப்ப இந்த சக்தி நிலையை அதிகரிப்பதற்கு தான் நமக்கு டிசைனா நமக்கு ஒரு தவத்தை கொடுத்திருக்காரு. எது? நமக்கு ஆக்கினை தவம். அதாவது புருவ மத்தியிலே எண்ணத்தை குவித்தல். அது குவிக்கும் போது அது ஒரு சக்தி நிலைக்கு போகும். நமக்கு இந்த இயற்கை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் விளங்கணும்னா மனதை விரித்து பழகணும். அப்படி விரிச்சு பழகிறது தான் நம்ம துரியாதீத தவம். இப்படி விரிக்க உங்களுக்கு இயற்கை ரகசியங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். நித்திய அனித்திய விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். மனம் குவிய அது பன்மடங்கு சக்தியாகும். இப்ப குவிஞ்சும் பழகிருச்சு, இது பண்ணியும் பழகிருச்சு. ஆனா அதை ஒரு இடத்துல நிலைப்படுத்தி பழகணும். ஒரே இடத்துல அது நிக்கணும், அசையாம. அந்த அசையாம நிக்கிறது சாந்தி தவம். அந்த மாதிரி அவங்க பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த விஷயங்களுக்குள்ள உள்ள அடக்கி நமக்கு இந்த உபாசனையை கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம தத்துவ ஞானங்களை பெறணும். இப்போ இதுக்கு மேல போகணும்னா, ஒரு ஸ்டெப் மேல போகணும்னா அதுக்குதான் மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க? இறைநிலை தத்துவங்களை நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த இறைநிலை தெளிவாகவே நாம வந்திருக்கிறோம். அப்ப என்னைக்கோ நம்ம வந்திருக்கோம்னு நம்ம நினைக்கிறது இல்லை, இன்னைக்கும் அதுதான், இனிமேல் வரப்போறதும் அதுதான். இப்ப இந்த கால நீடிப்புலதான் நம்ம ஏமாந்துடுறோம். என்னைக்கோ இறைநிலை தெளிவாகி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம். அப்படி இல்லை, இந்த இறைநிலை தெளிவு தான் நாம இப்ப இருக்கிற பொசிஷன். இந்த இறைநிலை தெளிவு தான். அந்த இறைநிலை தெளிவுல இருந்து நம்மளுடைய அறியாமையினால இறைநிலையில இருந்து நம்ம விலகி இருக்கோம். இந்த இறைவன் தான் நான் என்ற அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அப்ப அந்த யோக சித்தினால நமக்கு அந்த அறிவு வரும். அப்ப இந்த இறைநிலையாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க எந்த பொருளை போய் கேட்பீங்க? ஒட்டுமொத்த பொருளுமா நீங்களாவே இருக்கீங்க, எல்லாமே நீங்களாகவே இருக்கிறீர்கள். அப்ப நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இந்த போகத்தின் மீது நமக்கு ஏன் இவ்வளவு ஈடுபாடு வருகிறது அப்படின்னா, இந்த போகத்துல இருக்கக்கூடிய ரகசியம் தெரியாததுனால நமக்கு அந்த போகத்துல ஈடுபாடு செலுத்துறோம். என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு பொருள் இல்லைன்னா முதல்ல கவலைப்படுவோம். ஐயோ அது இல்லையேனே கவலைப்படுவோம். அந்த பொருள் இருக்கும்போது இது கையை விட்டு போயிருமேன்னு கவலைப்படுவோம். ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுவோம். ஒருவேளை இது போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஐயோ போயிடுச்சேன்னு கவலைப்படுவோம். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, நீங்க வீடா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க போய் ஒரு வேலை சேர்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமுமே அனித்தியமானது. அது கிடைக்க வரைக்கும் இருந்த விஷயம் உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு முதல்ல ஒரு ஜாப்ல போய் முதல்ல உட்காந்து ஒரு 2 மாசத்துக்கு பின்னாடி வேற மாதிரி மனோநிலை போயிடும். என்னடா இது எதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டுமோ, வாழ்க்கையை பத்தி இன்னும் புரிதலே வரமாட்டேங்குது, என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டிவி வாங்கும்போது அந்த டிவி முதல்ல இல்லைன்னா அந்த இல்லைன்ற ஏக்கம், அந்த டிவியை வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஆனோடனே ஐயோ மாடல் மாறி போச்சே, இப்ப இந்த டிவி என்ன பண்றதுன்னு கவலை. சரி ஒருவேளை அந்த டிவி ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அது என்ன பண்றது, தூக்கி போடுறதா என்ன பண்றதுன்னு கவலை. ஒருவேளை அந்த பொருளை வாங்கிட்டு வந்தோம்னா ஐயோ பணம் இவ்வளவு காசு போட்டமேன்னு கவலை. நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த போகங்கள் எல்லாமே, போகத்துல நம்ம எந்தெந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் அது மறைமுகமான துன்பத்தையே கொண்டிருக்கிறது. இது ஞானி தெரியும்.
அதனால அவன் இது அனித்தியம், 3 காலத்திலும் போகம் என்பது அனித்தியம் என்ற ரகசியம் தெரியறதுனாலதான் கர்மயோகத்துக்குள்ள வர முடியுது. ஓ இது நம்மளை ஏமாத்துது, இது எந்த காலத்திலயும் இது நிரந்தரமான சந்தோஷத்தை இது கொடுக்காது. சப்போஸ் அந்த பொருளே இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு ஓடுறது மாதிரி ஒரு டிவி நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த டிவி 100 வருஷத்துக்கு இருக்கலாம். ஆனா இந்த இந்திரியங்கள் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் என்ன பண்ணிரும், அது அனித்தியமா இருக்கும். கண்ணு 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்காது. டிவி அது வாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் தெளிவா. நமக்கு கண்ணுல இருந்து பார்த்தோம்னா அது மங்களா தெரியும், அப்புறம் இன்னும் பூச்சி பூச்சியா தெரியும், அப்புறம் ஒட்டுமொத்த அந்த பாடுறதுதான் தெரியும். காது அதே மாதிரிதான் தெரியும். சோ அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவற்றில் இருக்கக்கூடிய அனித்தியத்தை முதல்ல உணரணும். அது சத்தியம். நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு புறாத்துக்கு சத்திய ரூபம் நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஏமாற்றப்படுகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதா சார்? இப்ப டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள என்ன வரும், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதா சார்? கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஆனா அதற்குன்னு எவ்வளவு டைம் கொடுக்கணுமோ, இப்போ ஒரு வேலைன்னா அந்த வேலைக்குன்னு எவ்வளவு டைம் கொடுக்கணுமோ அவ்வளவு டைம் கொடுக்கணும். எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த எண்ணத்தில் காட்டுகின்ற பாவனை தான் உங்களுக்கு ஞானத்தை இட்டு செல்லக்கூடிய விஷயம். செயல் செய்யாதீங்கன்னு சொல்லாது யோகம். இப்ப சாஸ்திரங்கள் ஆகட்டும் யோகம் ஆகட்டும், திடீர்னு நீங்க நெருப்பு சாப்பிடுங்கன்னு எந்த யோகமும் சொல்லாது, எந்த சாஸ்திரமும் சொல்லாது, எந்த குருமாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தான் சொல்லுவாங்க. இந்த பாவனையில் மாற்றம் வேணும். இப்ப எல்லாம் தன்னால் தனதால் என்ற ஒரு பாவனை நம்ம மனசுக்குள்ள உள்ள இருந்துட்டு ஒரு சிதாபாசம் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அந்த நான், இந்த நான் அப்படிங்கிறது நிஜமான நான் இல்லை. இதை தாண்டி ஒரு அறிவு சொரூபமாக நான் இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆக்கமாக, இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் அடிப்படையாக இருக்கின்ற அறிவு சொரூபமாக நான் இருக்கிறேன். எனவே இது எல்லாவற்றையும் பார்க்கலாம், எல்லாவற்றோடும் தொடர்பு கொள்ளலாம். அப்ப ஞானி எல்லாவற்றோடும் தொடர்பு கொள்வான், எல்லாவற்றோடும் இணக்கமாக இருப்பான். அது யார சொல்லுவாங்கன்னா ஜனகரை சொல்லுவாங்க. ஜனகர் ஞானியாக இருந்தார், ஆனா அவர் அரசராகவும் இருந்தார். அப்ப இந்த ஞானம் என்பது, ஞானத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஞானத்தினுடைய பயன் விவேக முக்தி அண்ட் ஜீவன் முக்தி. அப்ப விவேக முக்தி அப்படிங்கிறது என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் முயற்சி பண்ணி அந்த வாழ்நாள்ல இந்த அனித்துவத்தை புரிந்து கொண்டு ஏகம் பிரம்மமாய் இருக்கிறேன் நான் என்பதை உணர்ந்து பிறவியற்ற தன்மைக்கு போய் சேர்வதுதான் விவேக முக்தி. அதே மாதிரி ஜீவன் முக்தி என்பது என்னன்னா, ஒருத்தர் சாதாரணமா சங்கரர் போன்றவர்கள்லாம் 30 வயசு 35 வயசுலயே ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க. ஆனா அவர்கள் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்ப 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா பிராரத்தம் முடியும் வரை அவர்கள் சக மனிதர்களோடு எப்பயும் போலயே ஈடுபடுவார்கள். ஆனால் எதன் மீதும் அவர்கள் பற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களும் நம்மளை போலயே சாப்பிடுவாங்க, அவங்களும் நம்மளை போலயே ஆடை அணிவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப ஞானிக்கும் சாதாரணமானவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஞானி அவருடைய இயல்பிலேயே இருப்பான், எதன் மீதும் பற்றுக்கொள்ளாது இருக்கிறான். போகி எல்லாவற்றையும் போகிக்கணும்னு சொல்லியே தனது வாழ்க்கையை பேஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இதுதான் இந்த யோக நெறி காட்டுகின்ற மனித மாண்பு. மாண்புள்ள மனிதனை உருவாக்குவதற்கு யோக நெறி காட்டுகின்ற வழிமுறைகள். இப்ப நம்ம சாதாரணமா உட்காந்து பார்த்தோம்னா இவர் என்ன எதையோ சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது எல்லாம் 100% சாத்தியம். ஏன்னா நாம மனுஷனா பிறந்திருக்கோம். இந்த மனித சரீரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சரி, நான் காலம்லாம் விட்டுட்டேனே, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கு பின்னாடி என்னால முயற்சி பண்ண முடியாது. கண்டிப்பா முடியும். எந்த ஒரு நாள்ல, அதாவது பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு, நீ இந்த ஞானத்துக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா கூட நான் 100 ஸ்டெப் நான் உன்னை நோக்கி வந்துருவேன். நானு அதற்கு கால நேரம் என்பது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே சமயத்துல இது அடுத்த பிறவியிலும் வருகின்ற பிறவியிலும் உங்களுக்கு இந்த ஞானம் மட்டும் உங்களை விட்டு போறதே இல்லை. நீங்க எறும்புல பெற்ற ஞானம் கூட மனித சரீரத்துக்கு வரும்போது விட்டுட்டு போறதில்லை. அஞ்ஞானம் மறுபடியும் வர முடியாது. முறை வந்துருச்சுன்னா மறுபடியும் என்ன பண்றது இல்ல. எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை நல்கிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் பணிந்து இதுகாரும் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த
சிந்தனையை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.